ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் பயாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ரெண்டு லைனை யூஸ் பண்ணி எப்படி பயாஸை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம், டைரக்ஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம வின் ரேட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மார்க்கெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட். இதுக்கு உங்களுக்கு ரெண்டு லைன் தான் தேவைப்படும். உங்கள் சார்ட்டில் உங்களுடைய கரண்ட் கேண்டலில், அதாவது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய கரண்ட் கேண்டில் எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், இங்கே நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா 1 hour ஆர் ஹையர், அதை தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு கீழே இருக்கிற டைம் ஃப்ரேம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கான ரீசன் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சார்ட்டில் என்னோட கரண்ட் கேண்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேரிஷ் கேண்டில் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு லைன் தான் ட்ரா பண்ணணும். அந்த லைன்ஸ் எப்போதுமே அந்த கேண்டிலுடைய ஹை அண்டு லோவில் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். கேண்டில் ஹையில் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், கேண்டிலோட லோவில் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். நான் இங்கே பார் ரீப்ளே டூல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லைவ் மார்க்கெட் போகும்போது கேண்டில் பை கேண்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை பொறுமையாக தெளிவாக கவனிங்க. புரியல அப்படின்னா 2-3 தடவை ரீப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் வச்சுருக்கேன். அதை கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு சிக்னேச்சர் ட்ரேடிங் சைட்லேருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது. ஆல்ரைட், இப்போ நான் சொன்ன மாதிரி கேண்டிலோட ஹை அண்ட் லோவில் நான் 2 லைன் நான் போட்டுக்கிட்டேன். சரியா? இப்போ லைவ் மார்க்கெட் சினாரியோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வரைஞ்ச இந்த 2 லைனில் எந்த லைன் பிரேக் ஆகிருக்கோ நல்லா கவனிக்கணும். இங்கே எனக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் பேரிஷ் கேண்டில். அப்போ லோவில் நான் ட்ரா பண்ண லைனை எனக்கு அடுத்த கேண்டிலுங்கிறது பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹையில் நான் ட்ரா பண்ண அந்த லைன், அதாவது இங்கே மேலே போட்டிருக்க இந்த லைன் இருக்கு இல்லையா, இது அப்படியே தான் இருக்க போகுது. லோ தான் எனக்கு பிரேக் ஆச்சு. இந்த லோ பிரேக் ஆனதுனால எனக்கு இப்போ புதுசாக ஒரு லோ கிடச்சிருக்கு. அந்த லோவுக்கு என்னோட ப்ரீவியஸ் லோ எடுத்து கொண்டு நான் மாற்றி வைக்க போகிறேன். சரியா? நல்லா கவனிக்கணும். என்னோட ஹை மாரில் என்னோட லோ மட்டும் தான் மாறி இருக்குது. இப்போ நம்மளோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அகைன் ட்ரெண்டை மார்க் பண்ணுறதுல நிறைய வகை இருக்குது. நம்மளோட சேனலில் இதை பற்றி டீட்டெயிலாக வெளியே போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே. ஓகே, இப்போ அடுத்த கேண்டில் என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்த கேண்டிலும் டவுன் சைடில் என்னோட லோவை தான் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ஸ்டில் என்னோட ஹை அங்கேயே தான் இருக்குது. நான் மாற்றலை. என்னோட லோவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், என்னோட புது லோவுக்கு நான் மாற்றிடுறேன். சரியா? இப்போ அடுத்த கேண்டில் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அகைன் என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே மைண்டில் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே நீங்களும் என்ன பண்ணணும், கற்பனை பண்ணி பக்கத்தில் ஒரு நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. நான் எப்போதுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பென் அண்ட் பேப்பர் வச்சு நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ட்ரேடிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். பட் அதை விளையாட்டு போக்கில் ஜஸ்ட் ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு ட்ரேடிங் கற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. ட்ரேடிங் அந்தளவுக்கு ஈஸியும் கிடையாது. அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடணும். இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரும் ட்ரேடிங்கை உங்களுடைய கரியரை ஃபுல் டைம் பிஸ்னஸாக கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் பென் அண்ட் பேப்பர் வச்சு நோட்ஸ் எடுங்க. ஆல்ரைட், இப்போ அடுத்த கேண்டில் என்னங்கிறத பார்க்கலாமா? எனக்கு அடுத்த கேண்டிலும் என்னோட ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் என்னோட லோ லைனை நான் மாற்றிக்கிறேன். மேபி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த லைனை என்ன பண்ண போகிறேன், நான் லோன் கூட நான் வச்சுக்கிறேன். நான் இங்கே லோனு நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி மேலே இருக்க லைனுக்கும் நான் ஹைன்னு நேம் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா? ஆல்ரைட், இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு நான் கீழே போட்ட லோவையும் பிரேக் பண்ணல, மேலே ட்ரா பண்ணியிருக்க ஹையும் பிரேக் பண்ணல. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, லாஸ்ட்டாக வந்த ஒரு 6 கேண்டில் கிட்டக்க நம்மளோட ஹைங்கிறது பிரேக் ஆகவே இல்லை. கண்டினியூஸாக லோ மட்டும் தான் பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ இது எல்லாமே நம்மளுடைய டவுன் ட்ரெண்டோட ஏரியாஸ் இது எல்லாமே. சரியா? அகைன் இதெல்லாம் உங்களுடைய ஹை டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும். 1 minute 5 minute யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த இடத்துல என்னோட லோ லாஸ்ட்டாக பிரேக் ஆன இடம் இதுதான். இதுக்கப்புறம் எனக்கு லோ பிரேக் ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு புல்லிஷ் கேண்டில். அடுத்த கேண்டில் என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். பிரேக் ஆகலை. இப்போ இந்த பாயிண்டில் நம்மளோட ட்ரெண்டுங்கிறது என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா கவனிக்கணும். ஹை நமக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை, லோஸ் மட்டும்தான் பிரேக் ஆகிட்டே இருக்குது. லோங்கிறது நமக்கு என்ன தெரியும், டவுன் சைடில் நமக்கு பிரேக் ஆகுது. அப்போ டவுன் சைடில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக பிரேக் ஆகிட்டே போகுதுன்னா அது நமக்கு என்ன ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகுது. சரியா? ஈவன் தோ உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் ரீபேலன்ஸ் ஆனாலும், அதாவது ரீபேலன்ஸுங்கிறத இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா புல் பேக்குன்னு சொல்கிறேன். ரீட்டைல் டேர்மில் இதை புல் பேக்குன்னு சொல்லுவாங்க. அல்காரிதமிக் ப்ரைஸ் டெலிவரியில் இதை நம்ம ரீபேலன்சிங் சொல்லுவோம். இதை பற்றி நம்ம சேனலில் தெளிவாக வீடியோ இருக்குது. ஆல்ரைட், இப்போ நம்ம கேண்டில் சப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன நடக்கலாம், ஒன்று ப்ரைஸ் மேலே புஷ் ஆகி ப்ரீவியஸாக ட்ரா பண்ண ஹையை பிரேக் ஆகி அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகலாம். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் திரும்ப அதே டைரெக்ஷனில் கண்டினியூ ஆகி டவுன் சைடையும் போய் டவுன் ட்ரெண்டுங்கிறத கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். முக்கியமான விஷயம், நம்ம ட்ரா பண்ண இந்த 2 லைன்ஸும் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த லைன்ஸை நம்ம நகர்த்த போகிறதே கிடையாது. இன் பிட்வீனில் ப்ரைஸுங்கிறது என்ன வேணாலும் பண்ணட்டும். அப் அண்ட் டவுன் ஏறி இறங்கலாம், எப்படி வேணாலும் போகட்டும். இந்த 2 லைனுக்குள்ளே ப்ரைஸ் ஆக்ஷனில் எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் நம்ம இந்த லைனை மாற்ற மாட்டோம். ஒன்று இந்த ஹை லைனை பிரேக் பண்ணி போகணும், இல்லைனா இந்த லோவை பிரேக் பண்ணி வரணும். சரியா? என்ன ஆகுதுங்கிறத கேண்டில் பை கேண்டிலாக பார்க்கலாம். இல்லை பிரேக் ஆனிச்சா? இல்லை. இந்த இடம்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டைட் நேரோ ரேஞ்சுக்குள்ளாக ப்ரைஸுங்கிறது ட்ராப் ஆகிருக்கு. சரியா? நல்லா கவனிக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைமாக பாருங்கள், என்னோட லோ நான் லாஸ்ட்டாக ட்ரா பண்ண லோ அப்படியே தான் இருக்குது.
நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரா பண்ண அந்த ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹை பாயிண்ட்டுங்கிறது எனக்கு இந்த இடத்துல தான் பிரேக் ஆகிருக்கு. இப்போ என்னுடைய புது ஹைங்கிறது என்ன, இந்த ஹை பாயிண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிடுவேன், என்னோட ஹையை நான் நவுத்திடுவேன். சரியா? இப்போ இந்த ஹையிலிருந்து முக்கியமான விஷயம் இங்கே தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். எப்போ உங்களோட இந்த ஹை பாயிண்ட்டு லோ பாயிண்ட்டு நவுத்துறீங்களோ அதுலேருந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வாங்க. அதாவது உங்களுடைய லெஃப்ட் சைடில் ஒரு கேண்டலாக பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸாக என்னோட இருந்த ஹைங்கிறது இங்கே இருந்துச்சு கரெக்டாக. இப்போ அது எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல தான் எனக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. அப்போ என்னோட புது ஹைங்கிறது இது. அந்த புது ஹைக்கு என்னோட நியூ லைனை நான் வந்து நகர்த்திட்டு இந்த லைன்லேருந்து, அதாவது எந்த கேண்டில் உங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஹையை பிரேக் பண்ணிச்சோ, பிரேக் பண்ண அந்த கேண்டில்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு கேண்டிலாக பாருங்கள். நான் லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறது இந்த கேண்டில் மார்க் பண்ணி காட்டுறேன் இல்லையா, இந்த கேண்டில்ஸை தான் 1 by 1 பார்க்க சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு கேண்டிலாக பார்த்துட்டே வாங்க. எந்த கேண்டிலுடைய லோ அப்படிங்கிறது லோயஸ்ட்டாக இருக்குது, என்னோடய வார்த்தையை கவனிக்கணும். எந்த கேண்டிலுடைய லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்னங்கிறத நான் எக்ஸாம்பிளோடய காட்டுறேன், தேரியாக சொல்லி நம்ம போர் அடிக்க வேண்டாம். இந்த கேண்டிலுடைய லோங்கிறது ப்ரீவியஸ் கேண்டிலோட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேண்டிலோட லோ இதோட ப்ரீவியஸ் கேண்டிலை விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேண்டிலோடைய லோங்கிறது ப்ரீவியஸ் கேண்டிலை விட கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த கேண்டிலோடைய லோங்கிறது ப்ரீவியஸ் கேண்டிலை விட ஹையராக இருக்குது இல்லையா. அப்போ இதை தான் லோயஸ்ட் லோன்னு நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கேண்டிலோட லோவையும் அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டிலோடைய நீங்கள் கம்பேர் பண்ணி இருக்கிறதுலே லோயஸ்ட்டாக எந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சருங்கிறது வருதோ அங்கே நீங்கள் உங்களோட ட்ராயிங்கை வந்து கொண்டு போய் நிப்பாட்டணும். உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். 2-3 எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க உங்களுக்கு ஈஸியாக பழகிடும். ப்ளஸ் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ப்ரௌசரில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற எல்லாத்தையுமே சார்ட்டில் அப்படியே 1 by 1 மார்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாக பிடிக்கூடும். இதுதான் என்னோட லோயஸ்ட் லோன் நான் சொல்லுவேன். இப்போ என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்த கேண்டில் மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் என்னோட ஹை பிரேக் ஆகிடுச்சு. அதனால் ஹை பாயிண்ட் நகர்த்திக்கிறேன். ஹை பாயிண்ட் நகர்த்தணுன்னா பின்னாடி செக் பண்ணுறேன், இருக்கிற லோயஸ்ட் லோன்னு பார்க்குறேன். இதுதான் என்னோட லோயஸ்ட் லோ. அதனால் ப்ரைஸ் இப்போ என்ன டைரெக்ஷனில் இருக்குது, அப் சைடில் ப்ரைஸ் நமக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ என்னோட ஹை திரும்ப பிரேக் ஆகிடுச்சு. ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஓகேவா? அப்போ என்னோட புது ஹைங்கிறது கிடச்சிருச்சு. இந்த புது ஹை கிடச்சோன்னே ஒரு கேண்டில் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வரேன். ப்ரீவியஸ் கேண்டிலோடைய லோவை விட அடுத்து வர கேண்டிலுங்கிறது லோயஸ்ட்டாக இருக்கணும். இந்த ரூல் எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதுங்கிறத பாருங்கள். இந்த கேண்டிலோட லோங்கிறது ப்ரீவியஸ் கேண்டிலோவை விட கீழே இருக்குது. ஆனால் இந்த கேண்டிலோடைய லோங்கிறது இந்த லோவை விட ஹையராக இருக்குது. அப்போ இருக்கிறதுலே லோயஸ்ட் பாயிண்ட் இது தான். அப்போ என்னோட புது லோங்கிறது இங்கே நகர்ந்துடும். சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ப்ரைஸ் இப்போ ஹையர் டைரெக்ஷனில் புஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் லோங்கிறது எனக்கு சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தாலும் இந்த லோ அதிகம், இந்த லோ அதிகம், அடுத்த வர லோங்கிறது கம்மியாக இருக்குது. இதை உங்களுக்கு இன்ஃபேக்ட் ஒரு சின்ன டயக்ராம் உடைய காமிக்கிறேனே, இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்கள். இது ஒரு கேண்டிலோட பாடி நான் அசியூம் பண்ணிக்கோங்க. இதை நான் எப்படி என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த கேண்டிலோட லோ வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம லோலாம் நகர்த்த முடியாது. இது வந்து லோயஸ்ட் லோவும் கிடையாது. இந்த லோவை விடையும் இந்த லோங்கிறது கீழே இருக்குது. அப்போ இதுதான் லோயஸ்ட் லோன்னு நான் சொல்கிறேன். இங்கே இது அப்படியே உல்ட்டா பண்ணிங்கன்னா ஹையஸ்ட் ஹைக்கும் அதே தான். இப்போ பாருங்கள், இது ஹையஸ்ட் ஹைனா என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஹையை விட இந்த ஹை அதிகம், இந்த ஹையை விட இந்த ஹை அதிகம். எந்த பாயிண்டில் உங்களோட ஹை, அதாவது எந்த கேண்டில் ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட் லோங்கிறத மார்க் பண்ணுறோமோ அந்த கேண்டிலுக்கு ஒரு கேண்டில் லெஃப்ட்லையும் ஒரு கேண்டில் ரைட்லையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஹையஸ்ட் ஹை எப்படின்னா இந்த ஹையை விடையும் இந்த ஹை அதிகம், இந்த ஹை விடையும் இந்த ஹை அதிகம். இப்போ இதுவே நம்ம என்ன பண்ணோம், டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவை விட இந்த லோ கம்மி, இந்த லோ விடையும் இந்த லோ கம்மி. அப்போ இதுதான் லோயஸ்ட் லோன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு கேண்டலாக போவோம். என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். பிரேக் ஆனிச்சா? இல்லை, பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட புது ஹைங்கிறது இது. லோவில் சேஞ்சஸ் இருக்கா? அப்படியே ஒரு கேண்டலாக பார்த்துட்டே வாங்க. லோ 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 ப்ரீவியஸாக இருக்குது, இதை விட ஹையராக இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட லோயஸ்ட் லோ. ப்ரீவியஸாக நம்ம ட்ரா பண்ணுறது தான், சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இப்போ சேஞ்ச் இருக்கா? இல்லை, பிரேக் ஆகிடுச்சு. ரெண்டு அப்படியே கண்டினியூ ஆகுது, அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. திரும்ப ஹை நமக்கு பிரேக் ஆகிடுச்சு. ஒரு தடவை ஹை ஆர் லோ பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வரணும். இப்போ கவனிங்க, லோ 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 லோ, இது ஆனால் ஹையாக இருக்குது. அப்போ புது லோங்கிறது இதுக்கு நான் என்னோட லோ பாயிண்ட்டை நகர்த்துறேன். இப்போ ப்ரைஸ் நமக்கு அப் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நல்லா கவனிச்சிங்களா? அப் ட்ரெண்டில் தான் ப்ரைஸ் நமக்கு இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பிரேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் எனக்குங்கிறது லோங்கிறது பிரேக் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட் இங்கே பிரேக் ஆனது லோங்கிறனால இந்த லோ பாயிண்ட்டுக்கு நான் லோவை மாற்றிட்டேன். இப்போ ஒரு கேண்டிலாக உங்களோட லெஃப்ட் சைடில் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஹை பாயிண்ட்டை பார்த்துட்டே வரணும். ஹை 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 ஹை, இந்த ஹையோட இந்த ஹை அதிகம், இந்த ஹை தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹை. இதுக்கு அப்புறம் இருக்க கேண்டிலுங்கிறது இதை விட கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே நமக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ப்ரீவியஸாக நம்ம ட்ரா பண்ணது தான். ஓகே, இப்போ பாருங்கள், லோ திரும்ப பிரேக் ஆகிடுச்சு. ப்ரீவியஸாக நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ அதே டவுன் ட்ரெண்ட் திரும்பி கண்டினியூ ஆகுது.
என்னோட லோக்கு புது லோக்கு நான் நவுத்திக்கிறேன். புது லோ நவுத்தின பிறகு அதுலேருந்து லெஃப்ட் சைடில் அப்படியே பார்த்துட்டே வரணும். ஹை ஹை ஹை, இந்த ஹை இதோட சின்னது, அப்போ இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் ஹை. இதுக்கு என்னோட புது ஹை பாயிண்ட்டை நான் ஊற்றிடுறேன். ஆல்ரைட், இப்போ உங்களுக்கு கான்செப்ட்ங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பயாஸ் அப்படிங்கிறதோட நீட் என்ன? மார்க்கெட்டில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு, ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அப்ளை பண்ணுறது, இதுதான் பெரிய மிஸ்டேக். மார்க்கெட்டில் பயாஸுங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுவாங்க. இங்கே பயாஸ்னா என்னன்னா டேரக்ஷன் சொல்லி சொல்கிறேன். மார்க்கெட்டில் ரெண்டு டேரக்ஷன்லாம். ஒன்று ப்ரைஸுங்கிறது அப் சைடில் போகும், இல்லை டவுன் சைடில் போகும். அப்படி அப் சைடில் டவுன் சைடில் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணால் எடுத்துக்குமே தவிர மார்க்கெட்டோட டேரக்ஷன் எப்போதுமே அப் சைடு ஆர் டவுன் சைடு தான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை நோக்கி தான் ப்ரைஸுங்கிறது எப்போதுமே ட்ராவல் பண்ணும். இதுக்கான வீடியோ நம்ம சேனல்லையே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். நமக்கே தெரியும் ட்ரேடிங்கிறது கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதாவது ப்ராபபிலிட்டி பக்கம் நிற்கிறது தான் ட்ரேடிங்கில் வின் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி. நீங்கள் போடுற ஆர்டர் எல்லாமே வின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தான் காட் ஃபாதர் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது மார்க்கெட்டில். இன்ஃபேக்ட் யாராலையுமே பண்ண முடியாது. டேரக்ஷன் என்ன, எந்த சைடில் மார்க்கெட் வந்து கரண்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அந்த டேரக்ஷனில் அது கூடவே சேர்ந்து கை பிடிச்சிட்டு அப்படியே போயிடணும். இதுதான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? அப்போ எத்தனை ஆர்டர் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, எத்தனை ஆர்டர் நீங்கள் கரெக்டாக போடுறீங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களோட ட்ரேடில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் போடும்போது நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, ஈவன் பேட்டர்ன் யூஸ் பண்ணீங்கன்னாலும் சரி, இல்லை எஸ்எம்சி ஆர் சப்ளை டிமாண்ட் ஆர் எந்த ஒரு ஃபேன்சி ஸ்டஃப் யூஸ் பண்ணாலும் சரி, மார்க்கெட்டோட டேரக்ஷனுங்கிறத எப்போதுமே உங்களோட ட்ரேடிங் பிளானில் இன்க்ளூட் பண்ணிக்காங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம சொன்னதுங்கிறது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. இது இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி இதை இன்னும் தெளிவாக இன்னும் பெட்டராக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம சேனலில் ட்ரேடிங்கை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நிறைய இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு 3 பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் டேக் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பார்த்து அதை கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புகிற பீப்புளோட நோட்ஸில் யாரோட நோட்ஸ் நல்லா இருக்கோ அந்த பீப்புளுக்கு இப்போ நான் காமிச்ச இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுறதெல்லாம் இன்னும் ஒரு சில அட்வான்ஸான விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃபாகவும் ஒரு இபுக்காகவும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதை அந்த பீப்புளுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவும் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ப்ளஸ் இது கூடவே அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக சிக்னேச்சர் ட்ரேடிங் சைட்லேருந்து சில சர்ப்ரைசிங் கிஃப்ட்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோக்கு நோட் சென்ட் பண்ண பீப்புளுக்கு நம்ம ஃப்ரீ கிஃப்ட்ஸும் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.